Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Serena along with me. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஸ்டீம் டர்பைன் பார்க்க போகிறோம். ஸ்டீம் டர்பைன் செட்டப்பில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பாய்லர், டர்பைன், அது ரெண்டு பார்ட்ஸ். ஆமாம், பாய்லர்லேருந்து நம்ம தெர்மல் எனர்ஜி கொடுக்குறோம், ஸ்டீம் கொடுக்குறோம். அது வந்து டர்பைனை சுத்த வைக்கும். சுத்த வச்சா நமக்கு ஒர்க் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ் அப்படின்றாங்க. பவர் ஜென்ரேட் ஆகுது, ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். ஸோ இதில் என்னென்னா அந்த ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஸ்டீம் கெட் எக்ஸ்பேண்ட் அப்படின்றாங்க. இங்கே டர்பைன் நடக்கிற என்ன ப்ராசஸ்? ஹை ப்ரெஷர். இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால் என்ன ஆகும்? ப்ரெஷரு டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டர்பைனை ஸ்டீம் டர்பைனை பார்க்கும்போது ஸ்டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ரெண்டு வகையான டர்பைன் சொல்கிறாங்க. ஒன்று இம்பல்ஸ் டர்பைன் அண்ட் ரியாக்ஷன் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் எப்பவுமே ரெண்டு விஷயம் இருந்தால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றது தெரியணும். இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைனுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன? Impulse turbine is low initial cost for less power generation. For reaction turbine, high initial cost for more power consumption. ஸோ ரெண்டு தனித்தனியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அது காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், இதில் காஸ்ட் ஜாஸ்தியாக, ரியாக்ஷன் வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இம்பல்ஸ் வந்து பவர் ஜென்ரேஷன் கம்மியாக தான் பண்ணும், ரியாக்ஷன் மோர் பவர் ஜென்ரேஷன். அடுத்த பாயிண்ட். For impulse turbine, pressure drop only takes place in the nozzle. There will be no pressure drop in moving blade. In reaction turbine, pressure drop takes place in both moving and fixed blades. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் ட்ராப் வந்து நாசிலில் மட்டும்தான் இங்கே ஏற்படும் அப்படின்றாங்க. மூவிங் பிளேடில் ப்ரெஷர் ட்ராப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. நோ ப்ரெஷர் ட்ராப் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. இப்போ இங்கே செட்டப் வந்து நாசில் ப்ளஸ் மூவிங் பிளேடு, அங்கே ஃபிக்ஸ்டு பிளேட் ப்ளஸ் மூவிங் பிளேட். ஸோ அங்கே ரியாக்ஷன் டர்பைனில் ஃபிக்ஸ்டு பிளேட்லேயும் ப்ரெஷர் ட்ராப் ஆகும், மூவிங் பிளேட்லேயும் ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அடுத்தது கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. The cross section between the blade passage and input is constant in impulse turbine. In reaction turbine, the cross section will be of converging type. ஸோ இங்கே கிராஸ் செக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அங்கே கன்வர்ஜிங் டைப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. பிளேட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கும்? Blade design and manufacturing of impulse turbine is easy. In reaction turbine, it will face difficulty in designing blade, and in manufacturing, it will increase cost. பவர் டெவலப்மெண்ட் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? Power developed and efficiency is low in impulse turbine. In reaction turbine, power developed and efficiency is high or more. ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இம்பல்ஸ் டர்பைன் அண்ட் ரியாக்ஷன் டர்பைன் வந்து என்னன்னா, லோ இனிஷியல் காஸ்ட் இம்பல்ஸு, அதே போல் இங்கே பவர் டெவலப்டு லெஸ்ஸு, எஃபிஷியன்சி லெஸ், எல்லாமே லெஸ். அங்கே மோர். இங்கே ப்ரெஷர் ட்ராப் வந்து ஒரே ஒரு இடத்துல நடக்கும், அங்கே ரெண்டு இடத்துல நடக்கும். கிராஸ் செக்ஷன் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அங்கே பார்த்தா கன்வர்ஜிங்காக இருக்கும். இங்கே பிளேட் டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும், அவங்க காம்ப்ளிகேட்டாக இருக்கும். சிங்கிள் ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? D-level turbine. D-level டர்பைன்றது சிங்கிள் ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரியாக்ஷன் டர்பைனில் மூவிங் பிளேட் எப்படி இருக்குன்னா, சிமிலர் டு த இம்பல்ஸ் டர்பைன் பிளேட், blade work and fixed blades act as a nozzle. ஸோ ரியாக்ஷன் டர்பைன் என்ன வேறுபாடுனா, ஃபிக்ஸ்டு பிளேட் தான் நாசில் ஆக்ட் ஆகும், மூவிங் பிளேட் அது சேமாக தான் இருக்குன்றாங்க. டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்முலா என்ன? Degree of reaction is equal to enthalpy drop in rotor by enthalpy drop in stage. ஸோ enthalpy drop in rotorக்கும் enthalpy drop in stageக்கும் உள்ள ரேஷியோ தான் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ enthalpy drop in stage equal to enthalpy drop in stator plus enthalpy drop in rotor அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். Widely used design as off degree of reaction இல்லை 50% reaction. ஏன்னா 50% ரியாக்ஷன் டர்பைனுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பார்சன் ரியாக்ஷன் டர்பைன் சொல்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் பிளேட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சிமெட்ரிக்கல் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் பிளேட் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கவர்னிங் என்னென்ன கவர்னிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கீப் டர்பைன் பிளேட்ஸ் ஃபேர்லி கான்ஸ்டன்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் லோட். ஸோ டர்பைன் பிளேடை வந்து நல்லா இதுவாக வச்சுக்கிறதுக்கா, லோடு மாறினாலும் டர்பைன் பிளேடை இதுவாக வச்சுக்கிறாங்க. இந்த கவர்னிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன கவர்னிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க? Steam turbine governing can be done by throttle governing, nozzle governing and bypass governing, or combination of 1, 2 and 1 and 3. So throttle governing சொல்றாங்க, nozzle governing சொல்றாங்க, bypass governing, throttle governing and nozzle governing, throttle governing and bypass governing சொல்றாங்க. என்னென்ன ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப்
ஸ்டீம் டர்பைன்லாம் நம்ம பார்க்கலாம். Back pressure turbine, extraction pass-out turbine or sensitive governor, low or exhaust pressure turbine. So இதெல்லாம் some of the special forms of steam turbine. Next நம்ம brittle velocity அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். Brittle velocityனா என்னது? The tangential component of velocity responsible for useful work. எந்த ஒரு tangential component of velocity useful workக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோ அதான் brittle velocity. Steam turbine பத்தி என்ன சொல்றீங்க? A steam turbine is a rotodynamic machine in which a mechanical rotating shaft work is developed by steady flow of steam through it. So steam pass பண்றோம், mechanical work நமக்கு அடையறோம். அது ஒரு steady flow process தெரியும். அடுத்த பாயிண்ட். The motive force in steam turbine is obtained by changing the movement of high velocity jet of steam impinged on the curved blade fixed on rotor. curved blade மேல ஒரு high velocityல steam வந்து impinge ஆகும். அப்படி அந்த மோதும்னா அது வந்து சுத்த ஆரம்பிக்கும். அடுத்து An impulse turbine work on the principle of impulse, Newton's second law of motion. The impulse force is generated by the change in momentum of steam gliding on blades causing the rotor to spin. So impulse turbine principle பாத்தீங்கன்னா நம்ம force வந்து first law வந்து inertia force பத்தி பேசுவோம், second law வந்து impulse force பத்தி பேசுவோம், third law வந்து reactive force பத்தி பேசுவோம். So இது வந்து Newton second law படி வர்க் ஆகுது. ஏனா வந்து இது principle of impulseல தான் வந்து நம்ம இது பண்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம். So எப்படி change in momentum எப்படி உருவாக்குறாங்கன்னா steam gliding on the blades causing the rotor to spin, அது மூலமா change in momentum, அந்த change in momentum தான் force வருது. Reaction turbine principle. A reaction turbine work on the principle of Newton's third law of motion in which the rotation is caused by the reaction force generated by the momentum change of the flowing steam. So இங்க வந்து rotation caused by the reactive force அப்படினு சொல்றாங்க. அதான் reaction turbine ஓட principle. Impulse turbine வந்து impulse force, it is rotated by the impulse force. We have to discuss the important formulas in the impulse turbine. Impulse turbine or D-level turbine. Blade velocity oda formula enna? Blade velocity is pi dn by 60, where d stands for mean diameter of blade and n for speed in rpm. So pi dn by 60 அப்படின்றது அப்ப c suffix b அப்படினு சொல்றாங்க. Area of the flow. Area of flow a suffix b is pi by 4 d2 square minus d1 square. D2 is the? D2 is tip diameter and d1 is root diameter. Root diameter. D1 is the smaller and d2 is the larger. What about the tangential force? Tangential force F suffix T is m dot Cw1 plus or minus Cw2. Axial force? F suffix A is m dot Cf1 minus Cf2. Power? Power m dot Cw1 plus or minus Cw2 by 1000 into Cb in kilowatts. So பாத்தீங்கன்னா tangential forceம் blade velocityயும் பெருக்குனா வந்து நமக்கு பவர் கிடைக்கும். Force into velocity, force into velocity சேர்ந்தா பவர் இடா அப்படினு தெரியும். So efficiency, nozzle efficiency formula. Nozzle efficiency is C1 square by 2 into delta H. So kinetic energy by change in enthalpy அப்படி சொல்லலாம். C1 square by 2 ன்றது specific kinetic energy by change in specific enthalpy, specific change in enthalpy. Blade efficiency or diagram efficiency? 2 into Cw1 plus or minus Cw2 by C1 square. So அது பார்த்தீங்கன்னா it is blade power divided by nozzle kinetic energy அப்படி சொல்லலாம். Stage efficiency. Stage efficiency is nozzle efficiency into blade efficiency. So diagram efficiency, nozzle efficiency சேர்ந்தாதான் நமக்கு stage efficiency. Maximum efficiency க்கு formula என்ன? Cos square alpha, where alpha is nozzle angle. Optimum velocity ratio condition. Cos alpha by 2z, where z is the number of stage. So cos alpha by 2z சொல்லுவாங்க. Number of stages. 1 stage இருந்தா வெறும் cos alpha by 2, 2 stage இருந்தா cos alpha by 4, 3 stage இருந்தா cos alpha by 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் டர்பைன் பார்க்க போறோம். ரியாக்ஷன் டர்பைனுக்கு ஆப்டிமம் வெலாசிட்டி என்ன வரும்? Optimum velocity Cb is cos alpha. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன வரும்? 2 cos square alpha by 1 plus cos square alpha. பவர் வந்து nth ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிப்போம்? Total power by nth square. nth square. n is the number of the particular stage. Pressure component impulse turbine-ல pressure வந்து nozzle எப்படி இருக்கும்? It will decrease. Drop. Moving blade-ல constant. velocity எப்படி இருக்கும்? It will increase. nozzle-னாலே velocity அதிகப்படுத்தும். moving blade-ல drop ஆகும். velocity drop ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So next வந்து velocity component turbine. velocity component turbine-ல வந்து pressure வந்து nozzle எப்படி இருக்கும்? It will drop. So இங்க இருக்கிற மாதிரி தான் pressure drop ஆகுது. velocity எப்படி ஏறும்?
it will increase. ஸோ ரெண்டுத்துலேயும் சேமே தான். ஆனால் மூவிங் பிளேடில் இங்கே ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் காம்பவுண்ட் டர்பைனில். இங்கேயும் வந்து மூவிங் பிளேடில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி வந்து டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி பிளேடில் வந்து pressure will be constant and velocity will be constant. அது மட்டும் அந்த இப்போ இந்த செட்டப் வந்து ப்ரெஷர் காம்பவுண்ட் டர்பைன் அதை அப்படியே போட்டுக்கிறோம். அதோட ஸ்டேஷனரி பிளேடு ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஃபார் ரியாக்ஷன் டர்பைன் FB pressure is decreases in fixed blade as well as in moving blade. ரெண்டுத்துலயும் இதுவாகுது. ஆனா வந்து velocity வந்து increase in the fixed blade but and decrease drops in in the the moving blade. Moving blade. Degree of reaction என்ன சொல்றாங்க? R is equal to delta H of moving blade by delta H of moving blade plus delta H of fixed blade. Change in enthalpy of moving blade to the top change in enthalpy of stage சொல்லுவாங்க. Change in enthalpy of stage வந்து it is sum of the change in enthalpy of moving blade and the change in enthalpy of fixed blade. D level turbine க்கு reaction எவ்வளவு வரும்? Degree of reaction will be 0. எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 0 வந்தா நம்ம இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் reaction turbine degree of reaction எவ்வளவு? R is equal to 1/2. 1/2 or 50% சொல்லுவாங்க. ஈரோ டர்பைன்ல R is 1. அதாவது 100% ரியாக்ஷன் டர்பைன் வந்து நம்ம ஈரோ டர்பைன் அப்படின்றாங்க. 100% இருக்கவன ஈரோ டர்பைன் அப்படி சொல்றோம். Axial flow turbine என்ன? Turbine in which steam leaves the blade at 90 degree to blade velocity u. So turbine in which steam leaves the blade at 90 degree to the blade velocity. So blade velocity u க்கு வந்து 90 டிகிரில அது லீவ் ஆச்சுனா அது axial flow turbine. Blade efficiency னா என்ன? The ratio work done on blade to energy supplied to the blade. So work done on the blade க்கும் energy supplied க்குள்ள ratio தான் வந்து blade efficiency. What do you mean by blade speed ratio? The ratio of the blade velocity to the absolute steam velocity. So u by v, blade velocity by absolute steam velocity. Blade velocity coefficient என்ன? Ratio of outlet relative velocity to inlet velocity. Vr2 by Vr1 அதான் blade velocity coefficient. Compounding அப்படினா என்ன? Using more than one set of nozzle and moving blades in series keyed on same shaft. So நம்ம என்ன பண்ணுவோம்னா more than one set of nozzle யூஸ் பண்ணுவோம் and moving blade more than one set of nozzle and moving blade. nozzle moving blade செட். அப்ப more than one set யூஸ் பண்ணிட்டு அது சீரிஸா யூஸ் பண்ணிட்டு keyed on the shaft அப்படினா அது compounding சொல்லுவாங்க. அது எதுக்குனா ஸ்பீடை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். Degree of reaction. Ratio of enthalpy drop in moving blade to total enthalpy drop in a stage. Degree of reaction enthalpy drop in moving blade to total enthalpy drop in stage அப்படி சொல்றாங்க. Flow velocity. Flow velocity is the axial component of velocity which allows the steam flow across the wheel. So axial component of velocity தான் flow velocity சொல்றாங்க. அது என்ன பண்ணுனா allow the steam flow across the wheel. Impulse turbine என்ன சொல்றாங்க? The steam expand in nozzle only and blade spin due to change in momentum of steam. So steam வந்து nozzle மட்டும் expand பண்ண வச்சிட்டு blade வந்து spin ஆகிறதுக்கு காரணம் வந்து momentum of steam அப்படினா அது impulse turbine. Relative velocity என்ன? Velocity of steam relative to blade speed. Relative velocity na velocity of steam relative to the blade speed da relative velocity சொல்றாங்க. Stage அப்படினா என்ன? A set of fixed blade or nozzles and moving blade. So fixed blade moving blade சேர்ந்தா தான் stage சொல்லுவாங்க. இல்ல fixed blade பதிலா nozzles ல இடத்துல இருக்கும். Stage efficiency na என்ன? Ratio of work done on blade to energy supplied per stage. So ratio of work done on blade to the energy supplied per stage அதான் வந்து stage efficiency சொல்றாங்க. Reaction turbine. Steam expands in fixed and moving blade, thus reactive force act on blades to cause them to rotate. So steam வந்து expand in fixed blade and moving blade, but reactive force தான் சுத்ததுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. Turbine அப்படினா என்ன? A rotodynamic machine is turbine. Okay. Compounding னா என்னன்னு பார்க்கறோம். Compounding of steam turbine என்ன? Compounding of steam turbine is done to reduce the rotational speed of the turbine to the practical limits. There are three types of compounded impulse turbine. So என்ன அப்படினு பாத்தீங்கன்னா compounding னா என்னன்னா rotational speed குறைக்கிறது தான் compounding சொல்லுவாங்க. அதுவும் எவ்வளவு குறைக்கணும் அப்படினா practical limitக்கு ஏத்த மாதிரி குறைக்கணும். நமக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு குறைக்கணும் அப்படினு. இது மூணு வகையான compounding சொல்றாங்க. அதுல first in the velocity compounded impulse turbine, the steam expands to exhaust pressure in a single set of nozzles and the kinetic energy of the steam is absorbed by 2 or 3 sets of moving blades. So என்ன பண்றாங்க அப்படினா velocity compound impulse turbine ஒன்னு இருக்கு. எப்ப டர்பைனால steam expand ஆகும் தெரியும். எது வரைக்கும் expand ஆகும்னா to exhaust pressure வரைக்கும் exhaust ஆகும். in a single set of nozzle அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம kinetic energy of steam வந்து absorb பண்றாங்க. எப்படினா moving blade யூஸ் பண்ணி 2 or 3 sets of moving blade யூஸ் பண்ணி kinetic energy absorb பண்றாங்க. Pressure compounded impulse turbine.
In the pressure compounded impulse turbine, the steam expands gradually into a number of stages. Each stage comprises of its own set of nozzle and moving blades. So pressure compounded turbine la வந்து steam expand gradually அப்படி சொல்றாங்க. இந்த number of stages நிறைய ஸ்டேஜ் பயன்படுத்தி கிராஜுவலா இது பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ன்றது என்ன அப்படின்னா நாசலும் மூவிங் பிளேடும் சேர்ந்து தான் ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் யூஸ் பண்ணி pressure compounded turbine ல நம்ம இது பண்ணலாம். அடுத்து pressure velocity compounded impulse turbine. The pressure velocity compounded impulse turbine is a combination of pressure and velocity compounding. So ரெண்டு கம்பைனா இருக்கிறது தான் வந்து pressure velocity compounding சொல்றாங்க. Actual reaction turbine வந்து do not operate on pure reaction. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க? They do not operate on pure reaction, but they utilize the principle of impulse and reaction simultaneously. So ரெண்டுமே சேர்ந்து பயன்படுத்துற மாதிரி தான் நமக்கு டர்பைன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால வந்து அந்த டர்பைன் வந்து இம்பல்ஸ் ரியாக்ஷன் டர்பைன் சொல்றாங்க. உதாரணம் வந்து பார்சான் ரியாக்ஷன் டர்பைன் அதுக்கு உதாரணம். எவ்வளவு டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் அது இருக்கும்? 50 degree. 50% டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். 50% டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் தான் எக்ஸிட் ஆங்கிள் ஆஃப் ஃபிக்ஸ்ட் பிளேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Exit angle of moving blade. Exit angle of fixed blade, exit angle of moving blade ஈக்குவலா இருக்கும். அதே போல inlet angle of fixed blade, inlet angle of moving blade ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. For impulse turbine friction coefficient என்ன? K is equal to VR2 by VR1. Blade angle coefficient என்ன? C is equal to cos beta 2 by cos beta 1. So இது ரெண்டுமே வந்து நமக்கு efficiency formula வரும். Enthalpy drop due to friction in impulse turbine. Enthalpy drop due to friction in impulse turbine is equal to VR1 square minus VR2 square by 2, where VR1 is greater than VR2. Enthalpy drop in moving blade that is equal to VR2 square minus VR1 square by 2, where VR1 is less than VR2. Volume flow rate of steam க்கு என்ன formula? Ms V1 is equal to pi dm hb V1 sin alpha kTb, where Ms is mass flow rate of steam, V1 is the specific volume of steam, H is the height of the blade, alpha, nozzle angle, K suffix TB is the blade thickness factor, D suffix M is the mean diameter. So இதை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த mass flow rate இந்த volume flow rate நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டீம் டர்பைனில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கான்செப்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஷெரினா மூலிமா. ஸோ ஷெரினாக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.